ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் டெய்லி விலாக் ஷாம்பி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாகாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக பார்த்து ரொம்ப அழகான ஒரு கட்லெட்டை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. கட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க மக்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி அதோடு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு என்னென்ன ஸ்பைசஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள். ஸோ இது மூணையும் சேர்த்து நல்லா திரும்ப வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கறியை வந்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கொத்துக்கறி மாதிரி ஆக்குனதுக்கப்புறம் அது ஆறினோன்னே உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்கரில் போட்டு அவிச்சு வச்சு இந்த கத்துக்கறியோடு வந்து நல்லா ஸ்மேட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏன்னா அந்த ஷேப் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ பொரிக்கும் போது வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ கறியை மட்டும் வச்சா நமக்கு அந்த பிடிக்க முடியாது ஷேப்பாக. ஸோ அதனால தான் நம்ம வந்து உருளைக்கிழங்குமே நல்லா சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கும் சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்லா கட்லெட் மாதிரி நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். ஸோ நல்லா சேர்த்ததுக்கப்புறம் 2 முட்டை அண்டு ப்ரெட் துகள்கள் இல்லை ப்ரெட்டோட அந்த பொடி அதுவும் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா உருட்டிட்டு கையில் வந்து நல்லா சப்பையாக பண்ணிவிட்டு முட்டையிலையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டோட தூள்லையுமே நல்லா டிப் பண்ணிவிட்டு பொரிச்சிக்கணும். இதே தான் நம்ம ப்ராசஸ். இதை தான் நம்ம திரும்ப பண்ண போகிறோம். அதை அந்த ரவுண்ட் எடுக்க போகிறோம். சப்பையாக்கிட்டு நல்லா 2 கையிலையும் வச்சு அழுத்திட்டு முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பொடியில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இந்த டைம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா உள்ளே போட்டு பொரிக்க தான் போகிறோம். ஸோ நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இதை ட்ரை